அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கம்ப்ளீட் அட்மிஷன் ப்ராசஸ்லாம் வீடியோ பண்ணிகிட்ருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த 2021க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அதாவது ஸ்பெஷல் கேட்டகரிக்கு முடிச்சாச்சு. ஜெனரல் கவுன்சிலிங்க்கு சீட் அலாட்மெண்ட்டு ப்ராசஸ்ஸு வந்தாச்சு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன இப்போ விஷயம் சொல்ல போகிறோம் அப்படின்னா, எது வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது என்ன கட் ஆஃப் வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லலான்ருக்கேன். இந்த இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் மதர் தெரேசா காலேஜோட அக்ரிகல்ச்சர் காலேஜோடைய பிரின்ஸிபால் டாக்டர் ஏ ராமச்சந்திரன் சார்கிட்ட நான் பேசின விஷயம் இதில் கன்வே பண்ணுறேன். அவர்கிட்ட என்ன விஷயம் கேட்டிருந்தேன்னா, இந்த கட் ஆஃப் வந்துட்டு கம்யூனிட்டி வைஸு இல்லைனா கேட்டகரி வைஸு எவ்வளோ சார் கூப்பிட்ருக்காங்க, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்ன கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு 185க்கு மேலே தாங்க இப்போ வந்திருக்கு. 185 ப்ளஸ்ஸு எல்லா கம்யூனிட்டியுமே அப்படின்றாங்க. பட் 183, 182 எஸ்சி இந்த மாதிரி இதெல்லாம் கூட அதில் இருக்குது. பட் ரேண்டமாக செக் பண்ணி பார்க்குறப்ப தான் அது தெரிஞ்சுது. எக்ஸாக்ட் கட் ஆஃப் மார்க் வந்து அவங்க அந்த நம்பர் படி கொடுக்கல, கட் ஆஃப் மார்க் வைஸும் கூப்பிடலை. அந்த ரேங்க் அசைன் ஆச்சு இல்லையா, அதாவது சீட் அலாட்டாக இருக்கு இல்லையா, அந்த பேஸ் பண்ணி தான் அவங்க கூப்பிட்ருக்காங்க, ஷெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஆவரேஜாக இல்லை ஒரு ஓவரால் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா 180க்கு மேலே இருந்தவங்களுக்கு தான் கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. அதுவும் எவ்வளோ பேருக்குன்னா 3653 பேர். எத்தனை செஷன்னா 12 செஷன் இருக்குது. ஒரு நாளைக்கு 3 செஷன்னு 4 நாள் அந்த பிளான் பண்ணியிருக்கிறாங்க இருக்குது. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் இந்த நேரத்தில் மிக தேவைன்னு நினச்சேன். காரணம் என்னென்னா, நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, சார் என்ன கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு, அடுத்த ரவுண்டு இருக்குமா, அடுத்த ரவுண்டுக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 173, 175 அந்த ரேஞ்சுக்கு மேலே உள்ளவங்க மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அது கீழே வாய்ப்பு கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.